வணக்கம் மக்களே, நண்பர்களே. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், லேடிஸ் ஃபிங்கர் ஸ்டிர் ஃப்ரை கட் பண்ணி வச்சிருக்கு. லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை, 1 cup ஆஃப் ஆயில், முதல்ல இந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணிக்கணும். கடாயில வச்சிட்ட பிறகு 1 cup ஆயில், சின்ன கப்பில், இந்த மாதிரி கப்பில் 1 cup ஆயில். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கட் த வெண்டைக்காய் ஒக்குரா லேடிஸ் ஃபிங்கர் in the pan and then 1 small cup of oil. நல்லா வதக்கணும். First we have to fry little bit. So we have to make ladies finger sambar today. For this first we are frying. அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இங்க வந்து பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சிருக்கு. So here the lentils, Bengal grams, boiled and kept ready for to make ladies finger sambar, okura sambar. வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு, அதனால ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ the lady's finger we just little bit fried and so we stop the stove. Now we are going to prepare a sambar. Chopped tomato and onion for ladies finger sambar. வெண்டைக்காய் சாம்பாருக்காக வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கு. என்ன இது? Now chili powder 1 spoon, 2 spoon, 2.5 spoon. 2.5 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைத்த மிளகாய் தூள், half a spoon of turmeric powder. This is turmeric powder. 2.5 spoon of chili powder and half a spoon of turmeric powder and 2 glass of water mixed for ladies finger sambar. உப்பு, salt. This is salt. Coriander. ஸோ கோரியாண்டர், கொத்தமல்லியும் கலந்துருக்கு, உப்பும் கொஞ்சம் கலந்துருக்கு, கொஞ்சம் கொத்தமல்லி இங்க இருக்கு. இந்த ஸ்டவ் இப்ப ஸ்டவ்ல எடுத்து வச்சாச்சு.
tamarind. Tamarind, soaked tamarind. புளியை வந்து ஊற வச்சிருக்கு. இப்போ கரைக்க போறாங்க. The soaked tamarind, the tamarind is soaked in the water for 30 minutes. Now she is making it as a juice. நல்லா கொதிக்குதுங்க. It's boiling nicely. So this is boiled lentils. வேக வைத்த தோரம்பருப்பு. This is tamarind. Tamarind sauce. Tamarind, just smash the tamarind. புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கு. கரைச்சி வச்ச புளியை வந்து இப்ப கலக்குறாங்க. So now the tamarind sauce is mixed. Filtered tamarind is here. இப்போ வந்து வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை அந்த கொதிக்கிற சாம்பார் கலவையில போட்டிருக்காங்க. So first a little bit of fried this lady's finger. Now she's mixing that. You can prepare the same like this. இதே மாதிரி பண்ணி பாருங்க, நல்லா சுவையா இருக்கும். So you will prepare the lady's finger sambar same like this, so the taste will be very nice. புளிய காட்டுங்க, திப்பிய. Tamarind, the final tamarind is here. அது பிழிஞ்சு வச்ச புளி, அவ்வளவுதான், போட்டாச்சு.
The lentil is mixing now. அவ்வளோதாங்க, பருப்பை கலந்தாச்சு. The Bengal grams lentils is mixed in the sambar now. Now finally one more preparation I have to complete. The pan is ready now. இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கடாயை வச்சாச்சு. கடாயை சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு அதுல போட வேண்டியதுதான். Now the mustard and uridal is going to fry and then it will mix in the sambar. Then the sambar will be ready. எவ்வளோ ஆயில் போடுறீங்க காட்டுங்க. 1 cup of oil போடுங்க. 1 cup means this cup, the small cup. Now mustard and uridal is mixed. Uridal means this is mustard, this is uridal. Both together, little bit of uridal and mustard is now in the pan. கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ வதக்க போறாங்க. வதக்கி தாளிச்சு அதில் கொட்ட போறாங்க. So the mustard and uridal fried nicely and sambar now is getting ready. My mother is tasting, checking salt, everything is correct. நல்லா இருக்குதாம்மா? வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே. ஆயிடுச்சுங்களா? சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார், லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார் இஸ் ரெடி. Ladies finger sambar, okra sambar. So please subscribe to our channel and support and share our channel. மக்களே, நம்ம சேனலை வந்து நீங்க பார்த்துட்டு
சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டில் பசங்க படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து உதவும். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. So some Indian students studying now overseas and working. So if they watch this, they can prepare themselves and also can eat, and other people also can prepare this. So please kindly share this video. Thank you.